குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்கழி மாதம் மகர ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, ராசிக்குள்ளேயே சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான். என்னடா 2ஆம் இடத்துல சனி பகவான் பலமாக தான் இருக்கிறாரு, ஆனால் 7.5 சனியினுடைய கடைசி காலகட்டங்களில் மகரம் இருந்துகிட்டு இருக்குது. மார்ச் 29 அந்த 7.5 சனி உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. இருந்தாலும் 2ஆம் இடத்துல சனி இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கவனிக்கப்படக்கூடிய விஷயந்தான். ஏன்னா குடும்பத்தில் சனி இருக்குது, குடும்பத்தை பிரித்து வைக்கும், பையனை வெளியே அதை உட்கார வைக்கும், நம்ம தனியாக இருப்போம், மனைவி தனியாக இருப்பாங்க, வேலைக்காக நம்ம வெளியில் ஓட வேண்டியது இருக்கும், மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். வருமானம்னா என்ன, சம்பாத்தியம்னா எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும். யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் தெரியும். குடும்பத்திலேயே எவ்வளோ உள்குத்து நடக்குது, நம்ம எப்படி தெளிவாக இருந்துக்கணும், யார்கிட்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது எல்லாத்தையும் லேர்ன் பண்ண கொடுத்துரும். லேர்ன் பண்ணி உங்களை அப்படியே ஒரு ப்ராப்பர் ஒரு ஹியூமன் பீயிங்காக மாற்றிடும். எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது, சேஃபாக எப்படி இருக்கிறது, செக்யூர்டாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத கரெக்டாக கற்றுக் கொடுத்துரும். அந்த செக்யூர்டாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறத சனியோட வேலையை. 3ஆம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு. ராசிக்கு 5ஆம் இடமான உத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. குருவினுடைய பார்வை ராசிக்கு இருக்குது, ரொம்ப நல்ல விஷயம். ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்ரமாக இருக்குது. பொதுவாக ஒரு கிரகம் நீசமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை தாண்டி ஒரு வக்ரம் ஆயிட்டாருன்னா ஒரு உச்ச பலனை செய்ய ஆரம்பிச்சிருவார். அப்போது செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராசியை பார்க்குது, பலம் பெற்ற செவ்வாய் பார்க்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான். கிடைக்க வேண்டிய நிறைய வாய்ப்புகளை தட்டி பறிக்கக்கூடிய ஒரே கிரகம் கேது. ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்காங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன். 8ஆம் அதிபதி 12ல் போகிறது நல்ல விஷயம். ஓகே, ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 3 கிரக பயிற்சி தான் நடக்குதுங்க. பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை. 3 கிரக பயிற்சிகள் நடக்குது. அப்போ அந்த கிரக பயிற்சிகளுக்கு என்னென்னங்கிறத மட்டும் பார்த்துருவோம். மற்ற விஷயங்கள் எல்லாமே ஏசிட்டிஸ் என்ன நடந்ததோ முன்னாடி என்ன பதிவில் என்ன சொன்னால் அதே தான் இருக்க போகுது, பெருசாக மாற்றங்களை கொடுக்காது. ஓகே, இப்போ சூரியன் மார்கழி மாதம் 1ஆம் தேதி 16/12/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இப்போ சூரியன் அஷ்டமாதிபதி, அவர் ராசிக்கு 12ல் மறையிறது ஒரு நல்ல விஷயம்தான், பயப்பட வேண்டாம். மார்கழி மாதம் 13ஆம் தேதி 28/12/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5-10 அதிபதி, எல்லா விதத்திலையும் யோகத்தை தரக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். ராசிக்குள்ள இருந்து அங்கே போய் அந்த சுக்கிரன் என்ன பண்ணுறாருன்னா உங்களுடைய ராசி அதிபதி கூட சேர்றாரு. திரிகோண அதிபதிகள் ஒரு கேந்திராதிபதி, முதன்மை கேந்திரங்கிறது 10ஆம் பாவம். அந்த அதிபதி லக்னாதிபதி கூடயோ ராசி அதிபதி கூடயோ திரிகோண அதிபதிகளுடையோ சேருவது ரொம்ப ரொம்ப நல்லது, விசேஷமும் கூட. அந்த இணைவு மகரத்திற்கு 2ஆம் பாவத்தில் நடக்க இருக்கு. அது என்னங்கிறது டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக மார்கழி மாதம் 20ஆம் தேதி 4/1/2025 அன்னைக்கு, மார்கழி 20 4/1/2025 அன்னைக்கு அந்த புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6-9 அதிபதி 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இப்போ இந்த புதன் பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வம்பு வழக்கு பிரச்சனைகள் அசிங்க அவமானம் என்னென்னவெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த சூரியன் தான். ஸோ அப்படிப்பட்ட கிரகம் ராசிக்கு ராசிக்கு லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார்.
இது என்னன்னா, தந்தையின் மூலமாக செலவீனங்கள் வரக்கூடிய ஒரு சூழல் உண்டு. வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய நபர்கள், வயது முதிர்ந்த ஆண் மக்கள் மூலமாக மருத்துவ செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை அந்த சூரியன் உருவாக்கி தருவார். 8ஆம் அதிபதி 12ல் மறையிறது அப்படிங்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும் சின்ன சின்ன செலவுகளை கொடுப்பார். அதே போல் கவர்மெண்ட் சம்மந்தமாக எந்த விதமான வேலைகளையும் இந்த மாதம் செய்யாமல் இருப்பது நல்லது. ஏன்னா அந்த மாதம் ஃபுல்லாக சூரியன் அங்கே தான் இருக்க போகிறார். கவர்மெண்ட் ஓடின்ட்டு எதுவுமே செய்ய வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். அது அதே போல் வந்து இந்த லக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது, அது வந்து எப்படி சொல்கிறதுனா, கை கிடைச்சி வாய் கிடைக்காம போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் மகரத்துக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு லாட்ரி எடுக்கிறோம். முன்னாடி சீரியல் அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த 6 நம்பர் நினைக்கிறேன், 6 நம்பர் ஒரு 10 லட்ச ரூபா ப்ரைஸ் போட்டிருக்காங்கன்னு வைங்க. 6 நம்பர் கரெக்டாக இருக்கும், சீரியலில் ஒரு லெட்டர் மட்டும் மாறிடும். ரொம்ப அந்த அதிர்ஷ்டத்துக்கு பக்கத்தில் போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது இந்த மாதம். சரியா? அப்போது என்ன சொல்ல வரோம்னா, அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே கிடைச்சாலும் அது விரயமாக போயிடும். கிடைச்சி விரயமாச்சுன்னா தப்பு இல்லை, அதிர்ஷ்டத்துக்கு பக்கத்தில் போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை தான் சொல்லுது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதிர்ஷ்டத்தை நம்பி எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. மனசு ஆசைப்படும், ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இந்த சூரியன் 12ல் மறையும் போது வேலைக்கு போகக்கூடிய நபர்கள், சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலையில் பயங்கரமான ப்ரெஷர் இருக்கும். நம்மளை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவாங்க, புழிஞ்சுட்ருவாங்க. அத்தனை வேலைகளை வாங்குவாங்க. நம்மளுக்கு அந்த ஃபீஸ்ஃபுல்லாக வேலை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இல்லாமல் போயிடும் இந்த மாதத்தில். ஏன்னா ஆர்டர் நிறையா வரும், ஆள் இருக்க மாட்டாங்க, நீங்களே நின்று மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுடைய தகுதியை விட்டு கீழே இறங்கி வந்து வேலை செய்யணும். புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அதை நம்ம சமாளித்து தான் ஆகணும். இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அது மீறி அதை சரி செய்யணும் அப்படின்னா சிம்பிள், ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சூரியன் அந்தி சாயக்கூடிய நேரத்தில், அதாவது சாயங்கால நேரத்தில் சூரிய அஸ்தமனம் ஆகும்போது ஊர் எல்லையில் இல்லை ஊரோட என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. போதும், தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரணும். தினமும் முடிஞ்சால் பண்ணுங்க. ஸோ சாயங்கால நேரம் சிவன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணணும். அந்த அந்தி செய்யக்கூடிய நேரத்தில் ஊர் எல்லை அதுவும் கூட 2வது வச்சுக்கோங்க, ஏன்னா முடியாது. சாயங்கால நேரம் சிவ வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போது அந்த வேலையில் இருக்கிற பிரச்சனையும் தீரும், அலைச்சலும் தீரும், டென்ஷனும் தீரும், ஃப்ரீ ஆகிடுவோம், ரிலாக்ஸ்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். கட்டாயம் இந்த வழிபாடை செஞ்சால் அது நடந்தே தீரும், அதில் மாற்றம் இல்லை. அதே போல் தந்தை மாமனார் அப்படிங்கிற உறவுக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும். உங்களுக்கு கால், பாதம், மூட்டு இதெல்லாம் வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த கால் புதியிலெல்லாம் வலிக்கும். சரிங்களா? இப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த சேத்து புண் வர்றது, காலில் அந்த செருப்பு கடைச்சி புண்ணாகிறது, சேத்து புண் வர்றது. 3வதாக பார்த்துட்டிங்கன்னா அந்த கால் வெடிப்பு, பித்த வெடிப்புன்னு சொல்லுவாங்க, அது பூரா வெடிச்சு போகிறது. இதெல்லாம் இந்த காலகட்டம் நடக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதே போல் வந்து கீழே தண்ணி இருக்கா எண்ணெய் இருக்கான்னு பார்க்க மாட்டோம், வலிக்கி விட்டு கீழே விழுந்துருவோம். என்ன சார் எடுத்ததையும் கீழே விழுந்துருவேன், மேலே விழுந்துருவேன், அப்படி ஆகும்னு எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறீங்களே சார், ஏதாவது பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னு கேட்டால், ஃபாரினுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ எல்லாரும் போகலாம். அந்த முயற்சி இருந்தால் கண்டிப்பாக நடந்துடும். இங்கிருந்து வெளிநாடு போகிறதுக்கு இந்த விசா உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட்டில் இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு அது அருமையான காலகட்டம்ங்க, அருமையான காலகட்டம். இன்னொரு நல்ல விஷயம் சொல்கிறேன் கேட்குறீங்களா? பகலில் நல்லா தூக்கம் வரும். மகரம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பகல் நல்லா தூக்கம் வரும், நைட்டில் தூக்கம் வராது. நைட்லேயுமே லைட்டு போட்டால் தான் தூக்கம் வரும், வெளிச்சமாக இருந்தால் தான் வரும். ஸோ அப்படியெல்லாம் இருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. இந்த வேலையில் பிரச்சனைன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்க முடியும். அந்த வழிபாடை செய்யும்போது சமாளிக்க முடியும். சமாளிக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேர் இருக்குது இல்லையா,
இப்போ நீங்கள் அதை சமாளிக்கும் போது கிடைக்கக்கூடிய பேரும் அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷனையும் அதை சொல்லுது. இப்போ அந்த ப்ரொமோஷனுக்கு உண்டான மெயின் விஷயம் இந்த மாதம் நடக்க போகுது உங்களுக்கு. அது ஒர்க்லோடாக மாறுது, அவ்வளோதான். சரிங்களா? கவர்மெண்ட் வேலையில் மட்டும் தலையிடாமல் இருந்தால் போதும். கவர்மெண்ட் சொந்தமாக எந்த முயற்சிகளும் எடுக்காதீங்க. அது ரிஸ்க் ஃபேக்டராக ஆகிடும். தெளிவாக புரிஞ்சுக்கிறது நல்லது. சரி, அடுத்ததாக சுக்கிர பகவான் மார்கழி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும், அதாவது 28/12/2024 வரைக்கும் சுக்கிரன் ராசிக்குள்ளேயே இருக்கிறாருங்க. உங்கள் மனசுக்கு எது திருப்தின்னு படுதோ, எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தான் செய்வீங்க, அதை தான் செய்கிறீங்க. உங்களோட பிளானிங், அந்த பிளானிங்கோட எக்ஸிக்யூஷன் சூப்பராக இருக்க போகுது. என்ன நினைக்கிறீங்களோ அதான் செய்ய போகிறீங்க. என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்ய போகிறீங்க. அந்த பிளான் இருக்கு இல்லையா, திட்டம் இருக்கு இல்லையா, திட்டம் பக்காவாக இருக்கும். நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க, பேப்பரில் மட்டும்தான் அந்த பிளான் இருக்கும், செயல் இருக்காது. ஆனால் மகரம் இந்த காலகட்டம் அது அந்த திட்டம் மனசுக்குள்ளேயே இருக்கும், அது செயலாகவும் ஆகிடும், அதில் ஜெயிச்சும் போடுவீங்க. மாமியார் ஆதரவு பூரணமாக கிடைக்கும். குழந்தைகள் உங்களை விட்டு ஒரு துளி கூட பிரிய மாட்டார்கள். உங்கள் மேலே அவ்வளோ பாசத்தை பொழிஞ்சிருப்பாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால வந்து போக இருக்க பிடிக்க இருக்கிறது. ஆனால் அந்த பாசம் விட்டு போகாது. அந்த பாசம் விட்டு போகாது. அந்த அளவுக்கு நல்லா க்ளோஸ் ஆகிடுவாங்க. நல்ல ஒரு திருப்தியான ஒரு உறவு நிலை நீடிக்கும். உங்களுக்கும் குழந்தைக்கும் மாமியாருக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு திருப்தியான நீடிக்கும். நல்லாயிருக்கும். பெண்களாக இருந்தீங்கன்னா மாமியார் அப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆண்களுக்கு அவ்வளோ க்ளோஸ் ஆகிறது கிடையாதுன்னு வைங்களேன். பெண்களுக்கு மாமியார் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லுது. பெண்கள் மூலமாக ஆதாயம் உண்டு, தொழில் அபிவிருத்தி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இது காட்டப்படுகிறது. ஒரு பிஸ்னஸே பண்ணுறீங்கனாலும் கிளைண்ட்ஸு வந்து லேடிஸ் கிளைண்ட் நிறைய வருவாங்க. நிறைய பேர் வருவாங்க. டென்ஸுக்கு குறைஞ்சி போயிடும். அவங்களால நல்லா ஆதாயம் உண்டு. நீங்கள் 200 கேட்டிங்கன்னா 500 கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் உண்டு. மனசுக்கு பிடிச்ச வேலை செய்வீங்க, திட்டம் போட்டு எல்லாத்தையும் பண்ணுவீங்க, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். முதல் 13 நாட்களுக்கு. அதன் பின்பு அந்த சுக்கிரன் 2ஆம் பாவத்துக்கு போகிறார். இப்போ என்னென்னா, மாமியார் இது வரைக்கும் கூட நின்று சப்போர்ட் பண்ணவங்க கையில் காசு பணத்தை கொடுத்து பேக்கனில் நம்மளுடைய அந்த எக்கனாமிக்கல் பொசிஷனை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வேலையும் செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம். அதே போல் குழந்தைகள் வருமானம் சம்பாதிச்சுட்டு வந்து நம்மகிட்ட கொடுக்க போது, நல்லா குழந்தைங்க நல்லா படிக்க போகுதுன்னு அர்த்தம். அவங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதி வீட்டுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். வருமானத்தில் ஒரு பகுதி வீட்டுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். நல்ல விஷயம். அது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். உங்களுடைய பேச்சில் அந்த ஆளுமையும் சரி, அனைவரையும் அரவணைக்கக்கூடிய அந்த அன்பான வார்த்தைகளும் சரி இந்த காலகட்டம் அதிகமாக வெளிப்படும். என்னைக்கோ வாங்கணும்னு நினச்ச ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆசைப்பட்டேன்ப்பா, அது நடக்கவே இல்லை. இன்றைக்கி இது எப்படியாவது பண்ணிடணும்னு சொல்லி போட்டு என்னைக்கோ வாங்கணும்னு நினச்சேன், என்னைக்கோ செய்யணும்னு நினச்ச சில விஷயங்களை இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே செய்ய போகிறீங்க. குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார தடை தாமதங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி தருவார். அதே போல் கண்ணு சம்பந்தமாக பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு அது சரியாகும். கைகால் மூட்டு வலி, தொடை வலி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதெல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 100% வலி இருந்துட்டு இருந்ததுன்னா அது ஒரு 20% 30% வலிக்கும் 70% ரெடி ஆயிரும் அப்படிங்கிறத சொல்லுது. இப்போ நோய் நிவர்த்திக்கும் இது நல்ல ஒரு சூழல் அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, எப்போவுமே 1-5 தொடர்பு வந்ததுன்னா சீக்கிரம் அவங்களுக்கு நோய் நிவர்த்தி ஏற்பட்டுரும். பெருசாக நோய் பாதிப்புகள் இருக்காது. எப்போல்லாம் அது கோச்சாரத்துலேயும் கனெக்ட் ஆகுதோ அப்போல்லாம் டக்குன்னு ரெக்கவர் ஆகி வந்துடுவாங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா புதன் பகவான். புதன் உங்கள் ராசிக்கு 6 கூடியவர், 9 கூடியவர். அவர் 11ஆம் பாவத்தில் இருக்கிறார். வேலையில் முதல் 20 நாட்களுக்கு 11ஆம் பாவத்தில் வேலையில் தொழிலில் எவ்வளோ அலைச்சல், டென்ஷன், ப்ரெஷர் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குது. இருந்தாலும் 20ஆம் தேதி என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவது மார்கழி 20 4/1/2025 அன்றைக்கி அந்த புதன் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்போது வேலையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் சரியாக செய்கிறதுக்காக நிறைய அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும். வேலைக்காக நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். குறிப்பாக கணவன் மனைவி உறவில் இது கொஞ்சம் விரிசலை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம பாட்டுக்கு வேலைன்னு வெளியே போயிட்டோம்னா அப்புறம் வீட்டில் சண்டை வரத்தானே செய்யும் இல்லையா?
ஸோ அந்த மாதிரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுதான் பொருந்தும். வீட்டில் உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ட்டு வீட்டுக்காரரு டீ வச்சு கொடுக்க, காஃபி வச்சு கொடுக்க, சாப்பாடு சமைக்க, பிடிக்க எல்லா வேலையும் அவர் செய்வார். அவர் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அம்மா உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது என்ன பண்ணுதுன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினையை, ஒரு அலட்சியத்தை, ஒரு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அதை சரி செய்துக்கணும் அப்படிங்கிறது சொல்லுது. எகைன் தந்தையின் மூலமாகவும் தந்தைக்கும் மருத்துவ செலவுகள், தந்தையின் பேரில் சொத்து வாங்குறதுக்கு உண்டான யோகத்தை இது ஏற்படுத்துது அப்படிங்கிறது சொல்லுது. அதை தெளிவாக உள்வாங்கிக்கோங்க. தந்தையின் பேரில் சொத்து வாங்குறது, தந்தையின் தொழிலை நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிறது, இதெல்லாம் நடக்கும் இந்த மாதம். அதுக்குண்டான பிளான் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது. ஓகே, அப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துட்டோம், சின்ன சின்ன நெகட்டிவ்களும் பார்த்துட்டோம் இல்லையா? அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், ஆல்ரெடி ஒரு வழிபாடு சொல்லியிருக்கேன். தொழில் அலைச்சலுக்காக நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்துட்டு வரணும். கொஞ்சம் மல்லிகைப்பூ, நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்றைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடு பண்ணுங்கள். அற்புதமாக வேலை செய்யும். அது உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு இருந்து ரொம்ப சுமூகமாக, ரொம்ப சௌக்கியமாக வாழ போகிறீங்க இந்த மாதத்தில். மேலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.